வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ரீசெண்டாக லான்ச் இருக்கிற சாம்சங் கேலக்ஸி F22 தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம கிட்ட சாம்சங் கேலக்ஸி F22 இருக்குது. ஃபோன் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாக்ஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ பாக்ஸுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பர் AMOLED டிஸ்பிளே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 48 மெகா பிக்சல் குவாட் கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15 வாட்ஸ் இன்பாக்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜரும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் அன்பாக்ஸ் சாம்சங் கேலக்ஸி F22. பாக்ஸ் ஓப்பன் பண்ணவே நம்மளுக்கு வந்து ஃபோனை வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோன் வந்து நல்லா வெயிட்டாக இருக்குது. 6000 mAh பேட்டரி அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து ஃபோன் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது. ஃபோனை வந்து நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஃபோனை சைடில் வச்சுரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க. 15 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அடாப்டிவ் ஃபாஸ்ட் சார்ஜிங். அடுத்த பார்த்தீங்கன்னா டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. டேட்டா கேபிள் வந்து ஒரு சைடு USB இருக்குது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா C டைப் இருக்குது. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சைடில் வச்சிடலாம். ஃபோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.4 இன்ச்சுன்னு சொல்லியிருக்காங்க. பட் பார்க்குறதுக்கு வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. 6.5 இன்ச் மாதிரியே தான் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா பஞ்சோல் ஸ்டைலில் சென்டரில் கொடுத்துருக்காங்க. நாச் எதுவுமே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேமராஸ் வந்து கேரம் போர்ட் காயின் மாதிரி அழகாக ஒரு 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோனுடைய ஸ்டைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. பட் ப்ளூ கலர் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து ஒரு மெட்டாலிக் ஃபினிஷும் கிடைக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. வால்யூம் கீ அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் மைக் கொடுத்துருக்காங்க. ஃபோனுடைய பாட்டமில் உங்களுக்கு மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் 3.5mm ஜாக்கும் கொடுத்துருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து C சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரே எஜெக்ட் பண்ணி பார்ப்போம். யூஸ்வலாக சாம்சங் பார்த்தீங்கன்னா இந்த மிட் செக்மெண்ட் அதுக்கப்புறம் இந்த லோயர் எண்ட் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஃபுல் ட்ரே கொடுத்துருவாங்க. அதாவது 2 சிம்மும் போட்டுக்கலாம், அதே நேரத்தில் நீங்கள் மெமரி கார்டும் போட்டுக்கலாம். அது மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஹைப்ரிட் ட்ரே வந்து கொடுக்க மாட்டாங்க. ஹையர் அண்ட் போக தான் உங்களுக்கு வந்து மெமரி கார்டு ஸ்லாட்டே இருக்காது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து 2 சிம்மும் போட்டுக்கலாம், ஒரே நேரத்தில் மெமரி கார்டும் போட்டுக்கலாம். ரொம்ப கன்வீனியன்ட்டான ஒரு ஃபார்மேட். இப்போ வந்து நம்ம சாம்சங் கேலக்ஸி F22 ஆன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி F22 வந்து ஸ்விட்ச் ஆன் ஆகிடுச்சு. கலர் வந்து சூப்பராக இருக்குங்க. எப்போவுமே வந்து சாம்சங்கில் AMOLED சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து தனிச்சு தெரியும். அந்தளவுக்கு வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இது வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோடு இருக்கிறது. ஸோ நீங்களே பார்க்குறீங்க கலர் வந்து எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து MediaTek Dimensity MT6769 Helio G80 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இதை சப்போர்ட் பண்ணுற விதமாக உங்களுக்கு வந்து Android 11 கொடுத்துருக்காங்க. இப்போ வர ஃபோன்ஸ் எல்லாமே வந்து Android 12 தான் வருது. பட் இதில் வந்து Android 11 கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் வந்து ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் நாள்லேயே வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ரேம் அண்ட் மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4GB RAM and 64GB மெமரி அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6GB RAM and 128GB மெமரி சொல்லிட்டு இன்னொரு வேரியன்ட் இருக்குது. ஸோ எந்த வேரியன்ட் வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கேமராஸ்க்கு வரும். கேமராஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாட் கேமராவோட வந்து இந்த ஃபோன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்வலான ஒரு ஃபார்மேட்டில் வரும். 48 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சல், 2 மெகா பிக்சல், 2 மெகா பிக்சல் அப்படின்ட்டு வந்துட்டுருக்கும். ஸோ சாம்சங் கேலக்ஸி F22 பார்த்தீங்கன்னா அதே ஃபார்மேட்டில் தான் இருக்குது. 48 மெகா பிக்சல் PDAF கேமரா, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ, 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் வந்துட்டுருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கேமராலுமே பேக் கேமரா அண்ட் ஃப்ரண்ட் கேமராவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1080p வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணலாம். மற்றபடி சாம்சங் கேலக்ஸி F22 என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி தான். 6000 mAh நான் ரிமூவபிள் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 15 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் டெனிம் பிளாக், டெனிம் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கலர்ஸ் வந்து ரொம்ப டேஷிங்காக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ரைஸ். ஸோ இவ்வளோ நல்ல ஸ்பெசிஃபிகேஷனோடு இருக்கிற சாம்சங் கேலக்ஸி F22 ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஸ்டார்டிங் ரேஞ்சில் தாங்க இருக்குது. 11,190 ஸ்டார்ட் ஆகுது. வேரியண்ட் அண்ட் கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஓவரால் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி F22 வந்து யாரெல்லாம் கம்மி பட்ஜெட்டில் குவாட் கேமராவோட சாம்சங் மொபைல்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதே நேரத்தில் பேட்டரி பேக்கப். இப்போ வந்து அடிக்கடி என்னால் சார்ஜ் போட முடியாது, லாங் ஹவர்ஸ் நான் ஒர்க் பண்ணுவேன், எனக்கு வந்து சார்ஜ் நல்லா நிற்கிற ஒரு சாம்சங் மொபைல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சாம்சங் கேலக்ஸி F22 வந்து வாங்கலாம்.
நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற அனைத்து பிரான்ச்சஸ்லையுமே சாம்சங் கேலக்ஸி F22 உடைய எல்லா வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் அப்டேட்ஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from DK.